வாழ்க வளமுடன். கவலை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லைங்களா, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பை மாதிரி இருக்கு பாருங்க. இது எதில் செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் மாடுடைய தோல்ல இருந்து செய்வாங்களாம். அது தோல்ல இருந்து செய்யும்போது பெரிய பையா செய்வாங்க. அப்போதான் வந்து நிறைய தண்ணி வந்து எடுக்க முடியும் அப்படின்றதுனால பெருசாக இருக்கும் அது. ஏன்னா அது தோலுடைய சைஸும் பெருசாக தான் இருக்கும். அதை ஒரு பக்கத்தில் கட்டிட்டு இன்னொரு பக்கத்தில் ஏத்தம் இறைப்பாங்க. அதாவது ஒருத்தர் நடந்து போவார், அவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பை உள்ளார போயிட்டு தண்ணி எடுக்கும். அவர் இன்னொரு பக்கம் வந்தார்னா தண்ணி மேலே எழும்போம். அப்படியே அதை கவுப்பாங்க, அந்த தண்ணி கொட்டும். ஸோ இந்த பைக்கு பேர் தான் வந்து கவலையாம். அதாவது கிணற்றிலிருந்து அதிகப்படியான நீரை வெளியே ஏற்றும் ஒரு கருவிக்கு கவலை என்று பெயர். அதே போல நம் உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தியை அதிகப்படியாக உடலிலிருந்து வெளியேற்றுவது கவலை. எனவே இந்த கவலையை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். மகரிஷி வந்து ஆசையை சீரமைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாரு. ஏன்னா ஆசையை சீரமைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கைய வசதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். அதே சமயத்துல கவலையை வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஒழிக்கத்தான் வேண்டும். எனவே கவலையை ஒழிங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே. இப்போ நம்மளுக்கு நினைச்சது ஒன்று நடக்கல, உடனே நம்மளுக்கு கவலை ஆயிடுது, ஐயோ இது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகுனா மறுபடியும் அந்த கவலை அதிகமாக தான் ஆகுமே தவிர அது கண்டிப்பாக குறையாது. சரி, அதுக்கு நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்துட்டு ஒரு உதாரணம் சொல்றேன்னு வச்சுங்களேன். நம்ம பணியாற்ற இடத்துல நம்மளுக்கு கீழே இருக்கவங்க நாம் சொல்கிற பேச்சே கேட்கல, நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், அதை வந்து அவங்க செய்யலை. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரே கவலையாக இருக்கும். சரி, அது கவலைப்பட்டுட்டு இருந்தால் செஞ்சிருவாங்களான்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதுக்காக அவங்கள எப்படி அந்த வேலையை செய்ய வைக்கிறது அப்படின்னு யோசிக்கணும். யோசிக்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பல விதமான ஐடியாக்கள் வரும். அதில் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த ஐடியா பண்ணலாம். இந்த செயலை நாம் சிறப்பாக செய்ய முடியும், நம்முடன் பணியாற்றுபவர்களும் அதை சிறப்பாக செய்வார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுனா, அதை செய்வதற்கான வழிமுறைகள் நம்மளுக்கு கிடைக்கும், சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி அமையும். அதை விட்டுட்டு அவங்க அப்படி செய்யலையே, இவங்க இப்படி செய்யலையே, இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அது மறுபடியும் அந்த நெகட்டிவான எண்ண அலைகளே அவங்கள போய் தாக்கி மறுபடியும் அதே மாதிரியே நடக்கும். எனவே கவலையை ஒழிப்போம், சந்தோஷமாக வாழ்வோம்.